நண்பர்களே, வணக்கம். ஒரு புதிய தளத்தில் இருந்து உங்களோடு உரையாட வருகிறேன். சொல் கரையோரம் என்பது இந்த தளத்தின் பெயர். கடற்கரையோரம் என்று சென்றிருக்கிறோம், ஏரிக்கரையோரம் சென்றிருப்போம், ஆற்றங்கரையோரம் சென்றிருப்போம். அதுபோல் இது சொல் கரையோரம். சொற்கள் மிக பெரும் கடல். அந்த கடலிலே கோடிக்கணக்கான சொற்கள் பல மொழிகளிலுமாக இருக்கின்றன. பல கோடிக்கணக்கான சொற்கள், ஒவ்வொரு மொழிக்கும் தனித்துவமான சொற்கள் இருக்கின்றன. இங்கே நாம் பார்க்க போவது கொஞ்சம் மாறுபட்ட அனுபவமாக, சில சொற்கள் உலகத்திற்கே பொதுவானவையாக, எல்லா மொழிகளுக்குமே பொதுவானவையாக ஏற்கப்பட்டு விட்டன. காலப்போக்கின் அடிப்படையில், வாழ்க்கை அனுபவத்தின் அடிப்படையில், அந்த சொற்களை திரும்ப திரும்ப பயன்படுத்துவதன் அடிப்படையில் அந்த சொற்களெல்லாம் குறிப்பிட்ட மொழிக்கான சொற்களாக இல்லாமல் எல்லா மொழிகளுக்குமான சொற்களாக அடையாளம் பெற்றுவிட்டன. அதுபோல் நான் ஏற்கனவே சொன்னேன், நம் தமிழ் உட்பட குறிப்பிட்ட மொழிக்கென்று தனித்துவமான சொற்கள் இருக்கின்றன. மொழிக்கு மட்டுமல்ல, அரசியல் இயக்கங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட குறிப்பிட்ட அரசியல் இயக்கத்திற்கு என்று சில சொல் அடையாளங்கள் இருக்கின்றன. நான் சொல்லும்போது உங்களுக்கே அப்படிப்பட்ட கற்பனைகள் தோன்றக்கூடும். எப்படி எந்த சொல் அரசியல் சொல், எது நல்ல இலக்கணமும் இலக்கியமும் சார்ந்த சொல், எது பொதுவான சொல் என்று அப்படிப்பட்ட அனுபவங்களைத்தான் நாம் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த காணொளி காட்சிகளுக்கு வாருங்கள். அந்த சொல் அனுபவத்தை, அந்த சொல் கரையோரம் நடந்து நாம் அனுபவிப்போம்.